விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் இந்த போலீஸாருக்கான இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. அது நிறையா மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட எஸ்பி இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காவலர்களை கூப்பிட்டு. அது குறித்து எனக்கு நிறையா அனுப்பியிருந்தீங்க. அது சந்தோஷமாக அனுப்பியிருந்தீங்களா இல்லை வருத்தத்தில் அனுப்பியிருந்தீங்களா தெரியலை. பட் எனக்கு பார்க்கையில் அது சந்தோஷப்பட முடியலை. ஆனால் ஏற்கனவே இது குறித்து நம்ம 2/1/2025 நம்ம சேனலில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். அந்த ஸ்மார்ட் கார்டு குறித்து, அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் குறித்து. மாவட்டத்துக்குள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. மாவட்டத்துக்குள்ளே மேக்சிமம் போலீஸு 2 வீலரில் தாங்க போவாங்க. மாவட்டத்தை விட்டு மாவட்டம் போகிறதுக்கு தான். உதாரணத்துக்கு மதுரையை மையப்படுத்தி சொல்லியிருந்தேன். மதுரைக்கு ஹைகோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா ராமநாடுலேருந்து வர்றவர் 3 மாவட்டம் தாண்டி வர வேண்டியது இருக்குது இப்படின்ற மாதிரிலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகள் குறித்து சொல்லியிருந்தோம். ஆனால் அதனால் அதன் மூலமாக எந்த ஒரு போலீஸாருக்கு வசதி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் போலீஸும் அந்த கண்டக்டரும் கட்டி உருள்றதுக்கு தான் வழிவகுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். இப்போ இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் இப்போ பார்த்தோம்னா அந்த போலீஸாருக்கான அந்த அடையாளத்தையே அழித்து ஏதோ போக்குவரத்து ஊழியரில் அதில் வேலை பார்க்குறது மாதிரி அந்த போக்குவரத்து ஊழியர் போலீஸுக்கான அடையாளமே இல்லாமல் போச்சாங்க. அப்படியான அந்த ஸ்மார்ட் கார்டைன்னு சொன்னீங்களா? இது இதை எப்படி காமிச்சிக்கிட்டு போகிறது? அது என்னமோ இந்த 31/12/2025 வரைக்கும் தான் முடியும் அப்படின்னு அந்த கண்டிஷன்லாம் பார்த்தீங்களா? இந்த 5வது 6வது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போகும் பார்த்தீங்களா, இலவச பஸ் பாஸ், அதுகளுக்கு கூட இவ்வளவு கொடுமையான கண்டிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க போல். அதனால் முதல் கண் போலீஸ் அடையாளத்தை அழிச்சிட்டிங்க போக்குவரத்து ஊழியருக்கு ஆன இது மாதிரி. அதாவது நம்ம இப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த அதில் டிரான்ஸ்போர்ட் விஜிலன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போய் டெபுடேஷனில் வேலை பார்ப்போம். அப்போது ஒரு கார்டு கொடுப்பாங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம போலீஸ் கார்டும் இருக்கும், அதோட அந்த டிரான்ஸ்போர்ட் கார்டும் ஒன்று இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட் விஜிலன்ஸுக்கு போய் வேலை பார்த்தோம்னா இது ஏதோ அது மாதிரி டோட்டலாகவே போலீஸுக்கான ஐடென்டிட்டியை அழிச்சது மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு முதற்கண் அதனையே ஏற்றுக்கொள்ள முடியாது. போலீஸு அப்படின்ற போலீஸ் தாங்க கெத்து. அந்த கெத்தில் தான் நம்ம போகிறதுக்கு கேட்குறோம். போலீஸ் தான் கெத்து. அந்த போலீஸு அலுவல் நிமித்தமாக போகிறதுக்கு அவருக்கான அந்த சிறப்பு சலுகையாக இதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறதே தவிர அவங்க டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து ஒரு அட்டையை கொடுக்குற மாதிரி அதை கேட்கவே கிடையாது. தவிர அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு பின்னாடி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்டை ஃபுல்லாக அவர்கள் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அதை எவ்வளவு நக்கலாக இருக்கா, இல்லைன்னா எவ்வளவு கேவலப்படுத்தி கொடுத்துருக்காங்களா, இல்லை வேணும்னே வேண்டா வெறுப்பாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்களே பாருங்கள். வாசிக்கிறேன். பயண அட்டையில் குறிப்பிட்டுள்ள காலத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும், குறிப்பிட்டுள்ள வருவாய் மாவட்டத்திற்குள் மட்டுமே செல்லுபடியாகும். 2 கண்டிஷனாக ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குன்னா அந்த 1 வருஷத்துக்கு. ஆனால் இப்போ இந்த 1 கொடுத்து 31/12/2025 அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வருவாய் மாவட்டம் 38 மாவட்டமாக பிரிச்சிருக்கோம்ல, அதுக்குள்ளே இருக்கிறது. பயண அட்டையில் குறிப்பிட்டுள்ள நபர் நகர மற்றும் புறநகர பேருந்துகளில் மட்டும் பயணம் செய்ய அனுமதி உண்டு. அனைத்து ஏசி மற்றும் விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் தவிர்த்து. இது தவிர்த்து அனைத்து ஏசி மற்றும் விரைவு போக்குவரத்து கழக பேருந்து தவிர்த்து அப்படின்னா பயண அட்டையை நடத்துனரோ அல்லது பரிசோதனைக்காரர்களோ சோதனைக்காக கேட்டால் காண்பிக்க வேண்டும். அவ்வாறு காண்பிக்க தவறினால் நடைமுறையில் உள்ள சட்டப்படி அபராத தொகை உரியவரிடம் வசூலிக்கப்படும். அப்புறம் என்ன காமிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் ஒரு கண்டிஷனா? கேட்டாங்கன்னா இது என்ன போலீஸு அந்த அடையாள அட்டையை காமிப்பாங்க. ஆனால் வேணும்னே. ஆனால் நீ கட்டாயம் காண்பிக்க வேண்டும். எல்லாமே கட்டாயம் தான், சேல் தான். எதுவுமே ஒரு மென்மையான அணுகுமுறையிலாம் சொல்லலை. அதனால் நடைமுறையில் உள்ள சட்டப்படி அபராத தொகை வசூலிக்கப்படும். பயண அட்டையை தவறாக பயன்படுத்துவதாக கண்டறிந்தால் பயண அட்டை பறிமுதல் செய்யப்படுவதுடன் அலுவலக நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். பயண அட்டையை தவறாக பயன்படுத்துறதுன்னா எப்படி? அந்த போலீஸ் வேறு ஏதாச்சும் உள்வாடகைக்கு விட்டுருவாரா, யார்கிட்டையாச்சும் கொடுத்துருவாரா? இதை தவறாக பயன்படுத்துறதுன்னா எந்த வகையான தவறாக பயன்படுத்துறது? மாவட்டம் விட்டு மாவட்டம் அவர் போனார்னா அதுக்கு பேர் தவறாக பயன்படுத்துறதா? இல்லைன்னா வேறு யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? போலீஸு அவரே போலீஸு. ஆனால் அவர் எப்படி அதை தவறாக பயன்படுத்துவார் அதுவும் தெரியல.
பயண அட்டை தொலைந்து போனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் மாற்று பயண அட்டையோ அல்லது அதற்கான தொகையோ வழங்க இயலாது. தொகைனா ஒரு இண்டிவிஜுவலுக்கு 200 ரூபா வாங்குறாங்க, அந்த தொகையை சொல்கிறாங்க. மாற்று பயண அட்டை வர முடியாதான். உலகத்திலே அப்படி ஒரு டாக்குமெண்ட் கிடையாதுங்க. எது காணா போனாலும் அதற்கான சில நடைமுறைகள் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு அந்த இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஈவன் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போகலாம், சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போகலாம். உங்களது எது காணா போனாலுமே அதற்கான சில வழிமுறைகள். உலகத்தில் அப்படி ஒரு டாக்குமெண்ட் இருக்கா, திரும்ப தரவே முடியாதியா. அப்படி சொல்லியாச்சு. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறது வேண்டாம் விருப்பத்தானே கொடுக்குறேன். அப்புறம் அதுக்கடுத்து அந்த பணமும் திரும்ப வழங்கப்பட முடியாது. அப்புறம் இருக்கை பெறும் உரிமையை உறுதி செய்ய இயலாது. மேலும் பழுதடைந்தால் பேருந்து இயக்கத்தடை அல்லது தற்செயலாக ஏற்படும் விபத்துக்கள் போன்றவைகளுக்கு காரணம் எதுவானாலும் கழகம் பொறுப்பேற்க இயலாது. என்ன அடிப்படைங்க இது? எதுக்கு இந்த கண்டிஷனு? இது மற்ற எல்லாருக்கும் ஆர்டினரி பயணச்சீட்டு வாங்கி போகிறாங்களே அவங்களுக்கெல்லாம் சொல்லுவீங்களா? இருக்கை பெறும் உரிமையை உறுதி செய்ய இயலாதுன்னா என்ன, வண்டி சும்மா சீட்டு வேக்கண்ட்டாக இருந்தாலும் போய் உட்காரக்கூடாதா? இல்லை ஏற்கனவே ஃபுல்லாக உட்காந்துருந்தா ஒரு போலீஸே அதில் ஏறுறவர் உட்காந்துருக்கிற ஆளை எந்திரிக்க சொல்லிட்டு போய் உட்காருவாரா? அவர் மடியில் போய் உட்காருவாரா? நீங்கள் என்ன உறுதி செய்கிறது? பயண அட்டையில் குறிப்பிட்டுள்ள கால அளவிற்கு பின்னர் அந்த பயண அட்டையை இந்த அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதே ஏற்கனவே முதலே சொல்லிட்டீங்களேங்க, அதுக்கடுத்து செல்லாதுன்னு சொல்லி அப்புறம் திரும்ப ஒப்படைச்சிடணுமா? ஆனால் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் அப்படின்வாங்கல்ல, கொடூரமான சில சட்டங்களுக்கு அது மாதிரி இருக்குது உங்கள் கண்டிஷன். ஒரு வருவாய் மாவட்டத்திலிருந்து மற்றொரு வருவாய் மாவட்டத்திற்கு மாறுதலாகி இருந்தால் பழைய அட்டையை ஒப்படைத்து உரிய பயண அட்டையை பெற வேண்டும். அவர் மாறுதலாக இருக்கிறான்றதையும் நம்ப மாட்டீங்கல்ல, அதனால் ஜாயினிங் ரிப்போர்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெறும் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஒத்துக்கிட முடியாது, ஜாயினிங் ரிப்போர்ட்டு கொண்டு வரணும். ஜாயினிங் ரிப்போர்ட்டில் அவரது இமீடியட்டு சுப்பீரியர் என்டார்ஸ் பண்ணியிருக்கணும். இவராக வந்து கொண்டு வந்தோம்னாலும் அதையும் நம்ப முடியாது. இப்படிலாம் அடிச்சிருக்கலாம். இந்த அட்டை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் கண்டிஷனுக்கு. அதனால் இன்னும் அங்கே போனீங்கன்னா நான் மாறுதல் ஆகிட்டோம்னா அவர் கேட்பார்ல, நீங்கள் மாறுதல் ஆகிட்டீங்கன்னா ஆறுதல் தானே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இது என்ன வேணும்னே நக்கலுக்கு போட்டிருக்கீங்களா இந்த கண்டிஷனு? இது காவல்துறை உயர் அதிகாரிகள், அந்த காவல்துறையினுடைய ஏடிஜிபி வெல்ஃபேர் அவருக்கு தெரியுமா இந்த கண்டிஷன்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி? ஏன்னா ஒரு கடைநிலை காவலருக்கு வழங்கப்படக்கூடியது. அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய வெல்ஃபேர் பார்க்கக்கூடிய அதிகாரிக்கு தெரியுமா? அட்மின் பார்க்கக்கூடிய டிஜிபிக்கு தெரியுமா? அவர்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால் அது தெரியலை. இது பார்த்துக்குங்கப்பா, இதை காட்டிலும் கேவலப்படுத்த முடியாது. ஆனால் அப்படி ஒரு பாஸு, அப்படி ஒரு வந்து இதுக்கு பேர் தான் முதல்வர் சொன்னாராங்க, இப்படி தான் கொடுக்க சொன்னாரா 2021. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அந்தந்த போலீஸாருக்கு வந்து அவர்களை வர சொல்லி இதெல்லாம் வழங்கிக்கிட்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் இதுக்குள்ளே பின்னாடி இருக்கக்கூடிய நிபந்தனைலாம் யார் இப்போ வந்து பிரித்து பார்க்க போகிறா? ஆனால் படித்து பார்த்தோம்னா இப்படி தனியாக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. அதுதான் நம்ம முந்தைய பதிவிலேயே சொன்னது மாதிரி பொது போக்குவரத்தை பயன்படுத்தாத எந்த ஒரு அதிகாரிக்கும் இதில் இருக்கக்கூடிய இடர்பாடு தெரியாது. ஆனால் இந்த அதிகாரிகள் குழு அறையில் குளிரூட்டப்பட்ட காரில் உட்காந்துக்கிட்டு யோசிங்கன்னா இந்த பரிதாபத்திற்குரிய கடைநிலை காவலர்களுடைய நிலைமை தெரியாது. அதான் அந்த முந்தைய பதிவில் சொல்கிற மாதிரி பெண்களுக்கான இலவச பேருந்துலேயே கொஞ்சோண்டு குறைவான நம்ம மதித்து நடந்தால் அந்த பெண்கள் உடனே காசை கொடுக்கறத பார்த்துருக்கேன். வயதான மூதாட்டியர் கூட இந்த நீ காசை வாங்கிக்க, என்னை மரியாதையோடு நடத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறதுக்கு எத்தனையோ சண்டை வந்து அதை வீடியோ எடுத்து அதை வந்து சமூக வலைத்தளங்களில் ஏற்றி இருக்கிறத பார்த்துருக்கேன். இது போலீஸை இதனையும் கேவலப்படுத்த முடியாது. அவ்வளவு கட்டாயம் சேல் நீ கட்டாயம் இந்த ஒன்றுதான் சொல்லலை. இந்த மேற்கண்ட நிபந்தனைகளை பின்பற்றாவிட்டால் உங்களுக்கு தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் அப்படின்றது ஒன்றுதான் போடலை. மற்றபடி அதே தான். அதனால் வந்து இது பார்த்துக்குங்கப்பா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்பாடு இருக்குன்னு சொல்லி தெரியல. தயவு செய்து மறுபரிசீலனைக்கு உட்படுத்துங்க. இந்த கார்டை வந்து அப்படியே வாங்கிக்கோங்க. ஆனால் போலீஸ் கார்டுலேயே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இதை வச்சு என்னங்க முடியும்? கேவலப்படுத்துகிற மாதிரி போலீஸுன்ற அடையாளத்தை அளிக்கிறதுக்கு தாங்க இந்த கார்டு பயன்பட்டுருக்கு. இது அவர்களுடைய எம்ப்ளாயீஸுக்கு அந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். அதை பார்த்துக்குங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை பார்க்குறேன். வணக்கம்.